வெற்றிலை தீபம் ஏற்றிய பிறகு சில தவறுகளை செய்யக்கூடாது என்று இருக்கிறது. அவை என்னென்ன தவறுகள் என்று அறிந்து கொள்ள நம்முடைய முருகன் ஆராதனை வீடியோவை முழுமையாக பாருங்க. நீங்க முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றுவீர்களா என்பதை கமெண்டில் சொல்லுங்க. வெற்றிலை தீபம் தானாக அமரக்கூடாது. தீபத்தை அணைக்கும் போது வாய் மற்றும் கைகளை பயன்படுத்தி அணைக்கக்கூடாது. எந்த அளவுக்கு பக்தியாக வெற்றிலை விளக்கு ஏற்றுகிறோமோ அதே அளவு பக்தி தீபத்தை அணைக்கும் போதும் இருக்க வேண்டும். மற்றவர்களிடம் பேசிக்கொண்டு தீபத்தை அணைக்காதீர்கள். பூ மற்றும் பத்தி குச்சி தீக்குச்சி பயன்படுத்திதான் அணைக்க வேண்டும். அகல் விளக்கை உடனே சுத்தம் செய்யக்கூடாது. மறுநாள் சுத்தம் செய்து கொள்ளலாம். வெற்றிலை மற்றும் பூவை குப்பையில் போடக்கூடாது. ஆறு மற்றும் குளங்களில்தான் போட வேண்டும். நீர் வசதி இல்லாதவர்கள் கால்படாத இடத்தில் போட்டு விடுங்கள். வெற்றிலையில் வைத்த பூவை காய்வதற்குள் தூக்கி போடாதீர்கள். ஒரு கவரில் எடுத்து வைத்து விடுங்கள். வெற்றிலை தீபம் ஏற்றிய பிறகு இந்த வீடியோவில் கூறியுள்ள விஷயங்களை பின்பற்றுங்கள். இது போன்ற பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.